நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி நம்ம மணியை அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இதை பற்றியான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லவங்கப்பட்டையை யூஸ் பண்ணி எப்படி மணியை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்னடா லவங்கப்பட்டையை சொல்கிறாங்க, இது என்னடா பெருசாக நமக்கு ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் மெத்தடு. இதை நீங்கள் லாஸ்ட் வரையும் பார்த்தா தான் இது என்ன மாதிரியான வேலை செய்து எப்படி மணியை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காமனாக எல்லார் வீட்லேயுமே இருக்கிற கிச்சன் ஸ்பைஸ் தான் இது. இது வாசனையும் சரி, சமையலை போடும்போது அதோட டேஸ்ட்டும் சரி அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம ஒரு பிரியாணி செஞ்சாலே இது இல்லாமல் நம்ம ஒரு பிரியாணி செய்ய மாட்டோம். வாசனை அப்படி ஒரு தூக்கலாக இருக்கும். முஸ்லீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நாள் வந்தாலே அவங்க பிரியாணி தான் போடுவாங்க, பார்த்துருக்கோம் இல்லையா? எதுக்கு அவங்க பிரியாணியை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான மசாலா ஐட்டங்கள், அதாவது லவங்கப்பட்டை, பிரிஞ்சி இலை, இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. இது காரணம் இல்லாமலாம் அவங்க பண்ணுறது கிடையாது. அவங்கக்கிட்ட எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? முஸ்லீம்ஸ் யாருமே ஏழையாக இருந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஒரு சில பேர் வேணால் அப்படி இருக்கலாம், ஆனால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதை செல்வத்துக்கான அடையாளமாக சொல்லப்படுது. அதை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம செல்வம் எந்தளவு நம்மக்கிட்ட சேருது அப்படிங்கிறத பற்றி நம்ம முடிவு பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம கான்செப்டுக்குள்ளே வரலாம். இந்த லவங்கப்பட்டை பார்த்திங்கன்னா சமையலில் பயன்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் மணியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நீண்ட காலமாக இது கொண்டாடப்பட்டு வருது. இது நமக்கு தெரியாமல் தான் இருக்குது, ஆனால் இதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கலாச்சாரங்களிலும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துலேயும் சரி, இந்த லவங்கப்பட்டை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெற்றியோட அடையாளமாகவே பார்க்கப்படுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செல்வம், வெற்றி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஈர்த்து கொண்டு கொடுக்கும்னா பார்த்துக்கோங்க. அதனால தான் இந்த லவங்கப்பட்டையை யூஸ் பண்ணி மணி அட்ராக்ஷன் பண்ணுறாங்க. நிறைய மெத்தட் இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ பெனிஃபிட்டையும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, டெய்லி ரொட்டீனாகவே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த லவங்கப்பட்டை பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்துக்கான ஒரு சிம்பிளாகவே நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ரிசல்ட்டும் ரொம்ப குயிக்காகவே கொடுக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியாகவும் அப்புறம் ஸ்டேபிலிட்டியும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் செல்வம் செழிக்கிறதுக்கு வரவேற்கத்தக்க சூழலையும் இது ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் பண்டைய காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா செல்வத்துடனான தொடர்புகளிலும் இது ஆழமாக வேரூன்றி இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் மதிப்புமிக்க பொருளாக இருந்துகிட்ருக்கு. அதை இன்னுமே கடைப்பிடிச்சிட்டு தான் வர்றாங்க. சரி, ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லவங்கப்பட்டை யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய பெனிஃபிட். ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறேன். இது ஒரு பவர்ஃபுல்லான ஹோம் ரெமெடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மந்த்லி மணி ட்ராயிங் ரிச்சுவல் அப்படின்னு கூட அதை நம்ம சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய முதல் நாளில் செய்யக்கூடிய ஒரு சடங்குன்னு சொல்லலாம், அப்படிலாம் ஒரு முறைன்னு சொல்லலாம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே ஃபினான்சியல் சக்ஸஸ் அண்டு அப்பண்டன்ஸ் அபரிவிதமாக அந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த மாதம் ஃபஸ்ட்லேயே இந்த சடங்கை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அக்டோபர் மந்த் நடந்துகிட்ருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், மந்த்லி ஃபஸ்ட்டு டே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மந்த்து பண்ண முடியாது, நவம்பர் எடுத்துக்கலாம். நவம்பர் ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லவங்கப்பட்டையை எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா லவங்க பவுடர் இருக்கு இல்லையா, நிறைய இடத்துல விற்பாங்க. சின்னமன் பவுடர்னு கேட்டிங்கன்னாவே ஒரு டப்பாவில் போட்டு விற்பாங்க. அதை வாங்கி எடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு உங்களுடைய நோக்கம் எதுவோ அதை தெளிவாக நினச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஃபுல்லாக கவனத்தை செலுத்தணும். இப்படி நினச்சிட்டு அந்த லவங்க பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஊதி விடுங்க. அது ஊதி விடும்போது என்ன ஆகும், அது உங்கள் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி சிதறி கிடக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊதும்போது செல்வ செழிப்பு பெருகும், அபரிவிதமாக செல்வம் எனக்கு வரும், அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊதி விடணும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் அந்த ரூமை நீங்கள் கூட்டக்கூடாது, அந்த ஹாலில் நீங்கள் கூட்டக்கூடாது. ஒரு 24 hours அப்படியே விட்டுருங்க. வீட்டை கூட்டி பெருக்க வேண்டாம் அந்த டைமில். ஏன்னா அப்படி விடும்போது அந்த எனர்ஜி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக ஈர்த்து வச்சுருக்கோம். இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங் பண்ணிடுங்க, இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க. அப்போனா 24 hours மறுநாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுறலாம். பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் பெருக்கிறதுனா பெருக்கிக்கோங்க. இப்படி பண்ணும்போது நேர்மறையான நிதி அதிர்வை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வாரங்களில் செல்வத்தையும் அபரிவிதத்தையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவழைக்கும்.
ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் இல்லாமல் செல்வம் சேர்வதற்கான வழிகளை வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வராத கடன் இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து வீடு தேடி வரும். நீங்கள் எங்கேயாவது நீங்கள் பணத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை காட்டி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா லவங்கப்பட்டைக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லவங்கப்பட்டையோடு சேர்த்து வேறு என்னென்னலாம் நம்ம சேர்த்து பண்ணோம் அப்படின்னா இன்னும் மணி அட்ராக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.